வணக்கம். இது உங்கள் பிரீஸ் நியூஸ். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ரகுநாதபுரம் ஆதிதிராவிடர் தெருவில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதை சிதலமடைந்த நிலையில் அதனை சீரமைப்பதற்காக அரசு தரப்பில் சாலையின் இருபுறமும் கால்வாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வந்துள்ளது. அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த வேலன் மகன்கள் மற்றும் மகள் ஆகியோர் பொதுப்பாதை தங்களுடைய பட்டா நிலம் என்று கூறி சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை அமைக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் சாலை அமைக்க விடாமல் தடுத்த நபர்களின் தந்தை வேலன் கடந்த ஓராண்டு காலமாக உடல்நலக் குறைவால் இருந்த நிலையில் திடீரென்று உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய பொதுப்பாதையில் கொண்டு செல்ல இருந்த போது ஏற்கனவே பொதுப்பாதையை தங்களுடைய பட்டா இடம் என்று கூறி சாலை அமைக்க விடாமலும் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதித்த வேலனின் மகள் மற்றும் மகன்கள் உயிரிழந்த வேலன் உடலை பொதுப்பாதையில் எடுத்து செல்லக்கூடாது என்று கூறி சாலையை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு தனிநபர் ஆக்கிரமித்த பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் பொதுப்பாதையை தனிநபர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் ஜமுனா மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் உயிரிழந்த வேலனின் சடலம் பொதுப்பாதையில் எடுத்து செல்லப்பட்டு இறுதி சடங்கு செய்யப்பட்டது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இணைந்திருங்கள் பிரீஸ் நியூஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.